சாங்கியம் செய்வதாக சங்கை அறுத்த பெண்கள், கள்ளக்குறிச்சி கொலையில் மர்ம முடிச்சுகள். சாங்கியம் செய்வதாக டிராமா செய்து வெட்டி கொலை செய்து மண்ணில் புதைத்த மாமியார் மற்றும் மாமியாரின் தோழி. 29 வயது துடிப்பான இளம்பெண்ணை 55 வயதான இரு பெண்கள் சேர்ந்து எப்படி கொலை செய்திருப்பார்கள்? சிலர் மயிலுவிடம், அவனுக்கு உருப்படியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க துப்பு இல்லையா என்று ஊசி பெற்றி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மயில் தனது மகனிடம், டேய் அவளை விட்டுட்டு வாடா, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் என்று கூறியிருக்கிறார். உனக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வராமல் இருக்க மணிமுத்தாரில் ஒரு கழிப்பு சாங்கியம் செய்ய வேண்டும், அது செய்தால் உன் குழந்தைக்கும் உனக்கும் நல்லது என்று மயில் நைசாக கூறியிருக்கிறார். 29 வயதுடைய நந்தினியை 55 வயதுடைய இருவர் மட்டுமே சேர்ந்து கொலை செய்திருக்க முடியுமா? தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாங்கியம் செய்வதாக சங்கை அறுத்த பெண்கள், கள்ளக்குறிச்சி கொலையில் மர்ம முடிச்சுகள். தோஷம் கழிப்பதாக கூறி தன் மருமகளை மணிமுத்தார் பகுதிக்கு அழைத்துச் சென்று சாங்கியம் செய்வதாக டிராமா செய்து வெட்டி கொலை செய்து மண்ணில் புதைத்த மாமியார் மற்றும் மாமியாரின் தோழி ஆகியோரின் கொடூரச் செயல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே கதிகலங்க வைத்துள்ளது. இருபத்தி 29 வயது துடிப்பான இளம்பெண்ணை 55 வயதான இரு பெண்கள் சேர்ந்து எப்படி கொலை செய்திருப்பார்கள்? இந்த கொலைக்கு வேறு யாரும் உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார்களா என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுடன் கொலை நடந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வீரியூர் கிராமத்திற்கு பயணித்தோம். உள்ளூர் பொதுமக்கள், காவல்துறையினர் என பலரிடமும் நாம் விசாரித்த போது வீரியூர் கிராமத்தில் வசிக்கும் சாலமன் கிறிஸ்தோப் மேரி என்கிற மயில் தம்பதிக்கு ஒரே மகன் மரிய ரொசோரியோ. 2000 ஆண்டுக்கு முன்பு வரை சாராய வியாபாரம் செய்து வந்த மயில் போலீசில் வழக்கு வாங்குவதும் அபராதம் செலுத்துவதும் என்று அசால்ட்டாக டீல் செய்து வந்தார். ஊரில் யாரையும் மரியாதையோடு பேச மாட்டார். அவரின் ஒரே மகனான மரிய ரொசோரியோ ஒரு பிசியோதெரபிஸ்ட். அவரும் இதே வீரியூரில் பிசியோதெரபிஸ்ட் கிளினிக்கும் மெடிக்கல் ஷாப்பும் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பக்கத்து ஊரான வளையம்பேட்டை சேர்ந்த நந்தினி வெளிநாட்டிலிருந்து வந்த தன் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சிகிச்சைக்காக மரிய ரொசோரியோவிடம் அழைத்து வந்து காண்பித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் நந்தினியின் கணவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிடவே நந்தினி மரிய ரொசோரியோவை 2வது திருமணம் செய்து கொண்டார். இதற்கு ரொசோரியோ வீட்டில் எதிர்ப்பு கிளம்பவே இருவரும் வெவ்வேறு ஊர்களில் தனி குடித்தனம் நடத்தி வாழ்ந்து வந்துள்ளனர். முதல் கணவருக்கு 2 குழந்தைகள் இருந்த நிலையில் 2வது கணவர் மரிய ரொசோரியோவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து 5 வயது ஆனது. இப்படிப்பட்ட நிலையில் ஊரில் சிலர் மயிலுவிடம், அவனுக்கு உருப்படியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க துப்பு இல்லையா என்று ஊசி பெற்றி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மயில் தனது மகனிடம், டேய் அவளை விட்டுட்டு வாடா, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் என்று கூறியிருக்கிறார். அதை அவர் ஏற்கவில்லை. அதைத் தொடர்ந்து சமாதானமாகி நந்தினியை ஏற்றுக்கொண்டது போல நாடகமாடியிருக்கிறார் மயில். 2 மாதத்திற்கு முன்பு நந்தினியிடம், உனக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வராமல் இருக்க மணிமுத்தாரில் ஒரு கழிப்பு சாங்கியம் செய்ய வேண்டும், அது செய்தால் உன் குழந்தைக்கும் உனக்கும் நல்லது என்று மயில் நைசாக கூறியிருக்கிறார். அதன்படி அன்று நந்தினியும் உடன் போக அப்போது எதுவும் செய்ய முடியாமல் ஆகி வீட்டிற்கு திருப்பி அழைத்து வந்துவிட்டார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு மீண்டும் போயிட்டு வந்துடலாம் என்று நந்தினியிடம் சொல்லி அருகிலுள்ள சோழம்பட்டு மணிமுத்தாரின் கரைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே தன் தோழி எமிலியை உடன் வைத்துக்கொண்டு எலுமிச்சை பழம், பூ, தண்ணீர் என சாங்கியம் செய்வது போல செய்து நந்தினியை நன்றாக வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கின்றனர். எமிலி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க மயில் நந்தினியிடம் கண்மூடி ஜெபித்தால் வேண்டுவது நடக்கும் என்று சொல்ல அதை நம்பிய நந்தினி மனமுருக வேண்டிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அப்போது டக்கென மயிலும் எமிலியும் சேர்ந்து கத்தியால் நந்தினியின் கழுத்தை வெட்ட ரத்தம் பீரிட்டு வெளியே வரத் தொடங்கியிருக்கிறது. நந்தினி திமிரி ஓட முயற்சிக்க அவரின் காலிலும் ஒரு வெட்டு விழ அங்கேயே சுருண்டு விழுந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இருவரும் சேர்ந்து நந்தினியின் கழுத்தை அறுத்து தலையை தனியாக எடுத்திருக்கின்றனர். நான் சொன்னதை கேட்டிருந்தா உயிரோடு இருந்திருப்பல்ல, இது தேவையா என்று கூறிய மயில் அருகில் இருந்த மரத்தின் அடியில் பள்ளத்தை தோண்டி தலையை புதைத்துவிட்டு கொஞ்சம் தாண்டி உடலை புதைத்துள்ளார்.
அதைத் தொடர்ந்து நந்தினியின் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சென்று கொலை செய்ய மயில் முயற்சித்ததாகவும், ஆனால் அந்த எண்ணம் ஈடேறவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஒன்றும் தெரியாதவர்கள் போல் ஊருக்கு சென்றுள்ளனர். இதற்கிடையே மகன் ரொசோரியோ சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தன் மனைவியை காணவில்லை என்று புகார் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு போலீசார் மயிலுவிடம் மேற்கண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் நடந்தவற்றையெல்லாம் கக்கியிருக்கிறார். 29 வயதுடைய நந்தினியை 55 வயதுடைய இருவர் மட்டுமே சேர்ந்து கொலை செய்திருக்க முடியுமா எனும் சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. நந்தினியின் முதல் கணவர் வீட்டில் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்து போனார் என்று அப்போது அனைவராலும் நம்பப்பட்டாலும், அந்த சாவையும் நந்தினியின் கொலையையும் போலீஸ் ஒன்றாக விசாரித்தால் இந்த கொலைக்கு உடந்தையாக வேறு யாரும் இருக்கிறார்களா என்பது வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்று சொல்லி முடித்தார்கள். மரிய ரொசோரியோவின் கிளினிக்கிற்கு சென்று அவரை பார்த்து பேசிய போது, என்னிடம் எதுவும் கேட்காதீங்க, எங்களை விடுங்க, எங்க அம்மா செய்த காரியத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இருந்தாலும் என் அம்மாவை ஜாமீனில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை வெளியே போக சொல்லிவிட்டார். இவ்வழக்கை விசாரித்து வரும் சங்கராபுரம் காவல் நிலைய பொறுப்பு இன்ஸ்பெக்டர் விவேகானந்தை தொடர்பு கொண்டோம். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அதுவரை எதுவும் கூற முடியாது என்று சுருக்கமாக முடித்துக் கொண்டார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.